தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் நாணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொச்சவையில் சிற்சவையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தருமபுரி மாவட்டத்தின் வள்ளலாருடைய அறக்கட்டளையின் சார்பாக நாமெல்லாம் இங்கே வந்து கூடியிருக்கிறோம். தருமபுரி மாவட்டத்தினுடைய சன்மார்க்க அன்பர்களெல்லாம் ஒருங்கே இணைந்து வடலூர் வள்ளலார் சித்தி பெற்ற இடமான மேட்டுக்குப்ப சித்தி வளாக திருமாளிகையின் அருகிலே ஒரு அருமையான இடத்தை எடுத்துக்கொண்டு அதிலே ஒரு அழகான கட்டிடத்தை கட்டி மேலும் மக்கள் வந்து செல்வதற்குண்டான இடம் போதவில்லையே என்ற எண்ணம் கொண்டு மேலே 2-3 மாதத்திற்குள்ளாக ஒரு மாடியை மேலே ஏற்றி குறைந்தது 5 ரூமுகள் பெரிய ஹால் மக்கள் வந்து செல்வதற்குண்டான அத்தனை வசதி வாய்ப்புகளையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். அது இறைவனுடைய பெருங்கருணை அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. நம்முடைய வடலூர் வள்ளலாருடைய தைப்பூச திருநாளிலே ஜோதி தரிசனம் காண்பதற்காக லட்சோப லட்ச மக்கள் நேற்று வந்து வடலூர் பெருவெளியிலே குவிந்தார்கள். கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இறைவன் ஒளியாக இருக்கிறார். அவர் எல்லா அண்டங்களையும் இயக்கிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட மாபெரும் சக்தி வாய்ந்த அருட்பெருஞ்சோதி என்னும் மெய்ப்பொருளான கடவுளை உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைத்து அந்த கடவுள்தான் இயற்கை விளக்கம் என்ற கடவுளாக இயங்கிக் கொண்டிருப்பவர் அருட்பெருஞ்சோதி என்பதை மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக வடலூரிலே எண்கோண வடிவமாக சத்திய ஞான சபையை கட்டி அந்த சபையிலே ஒளியாக கடவுளை வைத்து உலகத்திற்கெல்லாம் அறிமுகம் செய்து வைத்தார் 1872. அதுதான் வடலூரிலே நீங்கள் நேற்றெல்லாம் பார்த்து கழித்த சத்திய ஞான சபை ஜோதி தரிசனம் என்று உலகமெல்லாம் இன்று போற்றப்படுகிற பேசப்படுகிற ஒரு காட்சியை கண்டுகளித்தோம். அந்த சத்திய ஞான சபைக்கு அருகாமையிலே அதற்கு முன்னாடி உலகில் உள்ள உயிர்களெல்லாம் பசியோடு இருக்கக்கூடாது,
இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்கள் பட்டினி, பசி, வறுமை என்ற ஒரு இக்கட்டான வாழ்க்கையிலே வாழக்கூடாது என்பதற்காக சத்தியஞான சபை கட்டுவதற்கு முன்பாக 1867 வடலூரிலே தர்மசாலையை கட்டினார். வள்ளலாருடைய வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் படித்திருப்பீர்கள். வள்ளல் பெருமான் 1823 மருதூர் கிராமத்திலே பிறந்து தன்னுடைய தகப்பனார் காலமாகிவிட்ட பிறகு தன்னுடைய தாயுடன் சின்னக்காவனம் சென்று அங்கிருந்து சென்னையிலே வந்து தங்கி அண்ணன் சபாபதி அண்ணனுடைய இல்லத்திலே தங்கி சென்னையிலே சுமார் 35 ஆண்டுகளாக வள்ளல் பெருமான் அங்கே இருந்திருக்கிறார். 35 ஆண்டுகளாக வள்ளல் பெருமான் அங்கே இருந்திருக்கின்ற பொழுது சென்னை மாநகர மக்கள் கண்ட காட்சிகள் அளவில் அடங்காதது. வள்ளலார் அவர்களுக்கு சுமார் ஒரு 6-7 வயது இருக்கும். சென்னையிலே அவருடைய அண்ணார் சபாபதி என்பவர் புராண சொற்பொழி செய்பவர். அந்த புராண சொற்பொழி செய்யக்கூடிய காலகட்டத்திலே ஒரு நாள் அவருக்கு உடம்பு சரியில்லை. உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் சென்னை மாநகரத்திலே கொடிகட்டி பிறந்தவர், மாபெரும் பணக்காரர். அவர் பெயர் சோமு செட்டியார். ஒவ்வொரு வருடமும் தன்னுடைய இல்லத்திலே ஒரு பிரம்மாண்டமான விழா எடுத்து அங்கே ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்துவது பழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார். அந்த சொற்பொழிவுக்கு யாரை அழைத்தார் என்றால் வள்ளலாருடைய அன்னார் என்று சொல்லக்கூடிய சபாபதி அவர்களை. அப்படி அவர் சொற்பொழிவு ஆற்றி வரும் காலத்திலே வள்ளல் பெருமானுடைய வயது ஒரு 6-7 இருக்கும். திடீரென்று அந்த சொற்பொழிவு நடைபெறுகின்ற காலத்திலே அவர் அன்னாருக்கு உடல்நிலை சரியில்லை. உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அன்று அவருக்கு போக முடியாது என்பதை தெரியப்படுத்துவதற்காக தன்னுடைய தம்பியான ராமலிங்கம் என்று பெயர் கொண்ட நமது வள்ளலாரை அழைத்து, தம்பி இன்று உடல்நிலை சரியில்லை, போக முடியாத அளவிற்கு உடல் வருத்தமாக இருக்கிறது, வாட்டமாக இருக்கிறது, அதனால் செட்டியாரிடத்திலே சொல்லி ஏதாவது ஒரு விளக்கு ஏற்றி வைத்து ஆரம்பித்துட்டு வா நம்ம சார்பிலே என்று சொன்னார். செட்டியாருடைய வண்டி வருகிறது. ராமலிங்கம் என்ற அந்த குழந்தை அந்த வண்டியிலே ஏறி சென்னைக்கு செல்கிறது, செட்டியார் வீட்டிற்கு. அங்கே இருப்பவர்கள் எல்லாம் சபாபதி அண்ணர் வந்துவிட்டார் என்ற ஆசையுடன் வண்டியை நெருங்குகிறார்கள். வண்டியிலிருந்து இறங்குபவர் யார் என்றால் ஒரு 6 வயது சிறுவன் ராமலிங்கம். அப்போ செட்டியார் வர மிக பார்த்த உடனே அன்னார் எங்கே என்று கேட்கிறார். ஐயா, அன்னாருக்கு உடம்பு சரியவில்லை, அவர் இன்றைக்கு வர முடியாத நிலையில் இருக்கிறார், அதனால் தயவு செய்து வருத்தப்பட வேண்டாம், உங்களிடத்திலே சொல்லி நாளைக்கு நிச்சயமாக வந்து விடுவார், அதனால் எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லி ஆரம்பித்து வர சொன்னார் என்று செட்டியாரிடத்திலே ராமலிங்கம் என்ற அந்த குழந்தை சொல்லுகிறது. செட்டியாருக்கு முகம் மாறிவிடுகிறது. இந்த பையன் என்ன செய்ய போகிறான் என்ற ஒரு வேதனையிலே, என்ன இருந்தாலும் வருடம் வந்து சொற்பொழிவு ஆற்றக்கூடிய ஒரு பெரிய புராண சொற்பொழிவாளர், அவருக்கு மதிப்பு கொடுக்கும் வகையிலே தம்பியை அமர வைத்தார். அமர வைத்து விட்ட பிறகு, தம்பி நீ ஏதாவது ஒன்று ஆரம்பிப்பா என்று சொல்லிவிட்டார். யாரு? சோமு செட்டியார். வள்ளல் பெருமான் அந்த ராமலிங்கம் என்ற அந்த சிறு குழந்தை ஒரு 6 வயது இருக்கின்ற பொழுது அங்கே சென்னை மாநகரத்திலே சோமு செட்டியாருடைய இல்லத்திலே அது ஆரம்பிக்கின்ற சொற்பொழிவு அன்றுதான் கன்னி சொற்பொழிவு என்று பெயர். ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்திருக்கிறார்கள். இவர் இப்படி அமர்ந்திருக்கிறார். அப்போ சேக்கிழார் பெருமான் எழுதிய உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாட்டி வணங்குவோம் என்ற பாடலை சொல்லி அந்த பாடலுக்குண்டான கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்து விட்டார். எல்லோரும் அங்கே அமைதியுடன் ராமலிங்கத்தை கண் மாறாமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் அதிசயம் ஏற்பட்டு விடுகிறது. சிறு குழந்தை சும்மா ஏதோ ஆரம்பிக்க சொன்னோம், இந்த அளவிற்கு அதனுடைய குரல் சப்தமும் சொல்லுகின்ற தமிழ் சொற்களும் அதனுடைய வார்த்தைகளும்
அற்புதமான அந்த தமிழ் சொற்களை வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். அங்கே சோமு செட்டியார் பார்த்து ஆச்சரியப்படுகிறார். இரவு 12 மணி ஆகிவிட்டது. சொற்பொழிவு செய்து கொண்டே இருக்கிறார். அங்கே யாரும் தன்னுடைய உணர்வுகளை வேறிடம் செலுத்தாமல் அப்படியே அமர்ந்து விட்டார்கள். ராமலிங்க அவர்களே பார்த்து நேரம் ஆகிவிட்டது என்ற காரணத்தினால் இத்துடன் என்னுடைய சொற்பொழிவை நிறுத்திக் கொள்ளுகிறேன் என்று நிறுத்தி விடுகிறார். அப்பொழுதுதான் எல்லோருக்கும் விழிப்பு வருகிறது. அதுவரையும் யாரும் விழிப்புன்றது என்னவென்று தெரியாமல் அமைதியாக அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சோமு செட்டியார் பார்த்து ஆச்சரியப்படுகிறார். என்னடா அது அற்புதம்! நாம் ஏதோ நினைத்தோம், ஆனால் அண்ணனை விட 100 மடங்கு சொற்பொழிவு செய்யக்கூடிய ஆற்றல் இவருக்கு எப்படி வந்தது என்று தெரியவில்லையே என்று எல்லோரும் பேசிக் கொள்ளுகிறார்கள். சொற்பொழிவு நிறைவு பெறுகிறது. அனுப்பி வைக்கிறார்கள். அவருடைய வண்டியிலே வீட்டிற்கு செல்லுகிறார். சென்றுவிட்ட பிறகு அவர் அண்ணன் வந்து, என்னப்பா ஆரம்பிச்சிட்டியா? ஆரம்பிச்சுட்டு வந்துட்டேன். அதோட சரி உள்ள போயிட்டார். மறுநாள் காலையில செட்டியாருடைய வண்டி வருது. செட்டியார் வரார். செட்டியார் வந்த உடனே ஐயா வந்து சபாபதி வந்து எழுந்திருச்சு வணக்கம் சொல்றாரு. நேற்று நம்ம உடல்நிலை சரியாத போகலையே, அதை ஏதாவது வருத்தப்பட்டு சொல்லுவதற்காக வராரோ என்று அச்சம் கொண்டு மிக மரியாதையுடன் சோமு செட்டியாருக்கு சபாபதி அவர்கள் வணக்கம் சொல்லி வாருங்கள் அமருங்கள் என்று சொல்லுகிறார். உடனே அவர் சொல்லுகிறார், சபாபதி, ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லுவதற்காக வந்தேன். நீங்கள் உடல்நிலை எப்படி இருக்கிறது? இன்னும் நலமாக 2 நாள் பார்த்து கொண்டிருங்கள். இன்று மறுநாள் இன்று ராமலிங்கத்தையே சொற்பொழிவுக்கு அனுப்ப வேண்டும் என்று அங்கே தன்னுடைய அண்ணனிடத்திலே சொல்லுகிறார். அவருக்கு ஆச்சரியம். என்னடா அது, நம்ம பார்த்து வளர்ந்த பையன் இப்பதான் அனுப்பணும், அவரை வர சொல்றாரே, நாம் போவாததற்காக நம்மளை ஏதாவது குற்றம் சொல்வதற்காக இந்த வார்த்தை சொல்லுகிறார் என்று நினைத்து, ஐயா நிச்சயமாக நான் எப்படி இருந்தாலும் எனக்கு வந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் சோமு செட்டியார், இல்லையப்பா, எல்லோரும் விரும்புகிறார்கள் உங்கள் தம்பியை சொற்பொழிவை, அதனால் இன்று உங்கள் தம்பி ராமலிங்கத்தை தான் அனுப்ப வேண்டும் என்று முறையிடுகின்ற பொழுது அவரால் அவரை நம்ப முடியவில்லை. நீங்கள் வேணால் வந்து பாருங்கள் என்று சோமு செட்டியார் சபாபதிக்கு சொல்றார். ஆனா அதே போல அண்ணன் வந்து தம்பியை அனுப்பி வைக்கிறார். அங்கே செல்லுகிறார். அதே போல மேடையில் அமர்கிறார். ஒரு பயங்கரமான நீண்ட நெடிய சொற்பொழிவு என்று காட்டுகிறார். தன்னுடைய அண்ணனும் அண்ணியும் தம்பி எப்படி சொற்பொழிவு செய்கிறான் என்பதை பார்ப்பதற்கு தன்னுடைய உடலையெல்லாம் போத்திக் கொண்டு யாருக்கும் தெரியாமல் மறைவாக நின்று அங்கே பார்க்கிறார்கள். அந்த ராமலிங்கத்தினுடைய அந்த தமிழ் வார்த்தைகளும் அவர் சொல்லுகின்ற கருத்து ஆழமும் அவர்களை மெய்சில் இருக்க வைத்தது. அதற்கு முன்னாடி தம்பியை திட்டியவர், பள்ளிக்கூடத்துக்கு போகவில்லை என்று அடித்தவர், இதையெல்லாம் பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டு விட்டார். நிகழ்ச்சி முடிந்தது. சொற்பொழிவு நிறைவு பெற்றது. அண்ணன் அண்ணியும் அவருக்கு தெரியாமல் வீடு சென்று விடுகிறார்கள். ராமலிங்க வண்டியிலே சென்று வீட்டிலே இறங்குகிறார். சபாபதி அவர்கள் வந்து சாஷ்டாங்கமாக தம்பியினுடைய காலிலே விழுகிறார். அண்ணா, இது என்ன நியாயம்? நீங்கள் பெரியவர், நான் சிறியவன். என்னுடைய காலிலே விழுவதனுடைய காரணம் என்ன? ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று மிக கோபத்துடன் கண்கலங்கி வள்ளல் பெருமான் அங்கே, ராமலிங்கம் என்று சொல்லக்கூடிய வள்ளல் பெருமான் அங்கே வேதனைப்படுகிறார். இல்லை தம்பி, நான் உன்னை இவ்வளவு நாளாக என்னுடைய தம்பி என்று நினைத்திருந்தேன். ஆனால் இன்றுதான் தெரிகிறது நீ யார் என்பது. நீ உண்மையிலேயே ஒரு அற்புதமான இறை அருள் பெற்ற ஒரு ஞான குழந்தை என்பதை நான் அறிந்து, இந்த கைதான் உன்னை அடித்தது, இந்த வாய்தான் உன்னை சோறு போட வேண்டாம் என்று சொன்னது, எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் கொடுப்பா, உன்னை பார்த்து இப்படி சொல்லிவிட்டேனே என்று கண்கலங்கி அழுகிறார் அவருடைய அண்ணார். இது சென்னை மாநகரத்திலே நடந்த செய்தி. அதை வள்ளல் பெருமான் ஏற்றுக்கொள்ளாமல், இது மாதிரியெல்லாம் செய்யாதீர்கள் அண்ணா, இப்படி செய்தால் நான் இந்த இடத்தை விட்டு சென்று விடுவேன். எனக்கு இந்த அளவிற்கு நீங்கள் மதிப்பு மரியாதை கொடுத்து உங்களை தாழ்த்திக் கொள்ளுவதாக இருந்தால் நான் இந்த இடத்தை விட்டு வெளியேறி விடுவேன். நீங்கள் அண்ணன், நான் தம்பி, இதுதான் நம்முடைய உறவு.
இந்த உறவில் இருந்து மாறுபட்டு என்னை உயர்ந்தவனாக உன்னை தாழ்ந்தவனாக நினைத்துக் கொண்டால் இந்த இல்லத்திலே நான் இருக்க மாட்டேன் என்று அண்ணன் கண்கலங்கி ராமலிங்கம் சொல்லுகின்ற பொழுதுதான், ஐயா உன் விருப்பம் போல் செய், நீ எங்களை விட்டு சென்று விடாதே என்று சொல்லுகின்ற பொழுதுதான் ராமலிங்கத்திற்கு அண்ணாருடைய இல்லத்திலே ஒரு தனி அறை கொடுக்கப்படுகிறது. அதிலே தங்கி அதிலிருந்து சென்னை மாநகரம் முழுவதும் ராமலிங்கம் என்ற அந்த சிறு குழந்தை சொற்பொழிவு ஆற்றிய செய்தி சென்னை மாநகரம் முழுவதும் பரவிவிட்டது. சென்னை மாநகரம் முழுவதும் பரவிவிட்டது. எங்கு பார்த்தாலும் இது மாதிரி ராமலிங்கம் என்ற ஒரு குழந்தை, சபாபதியினுடைய தம்பி, இவ்வளவு ஒரு அற்புதமான சொற்பொழிவு செய்யக்கூடிய ஆற்றல் படைத்த குழந்தையாம் என்று சென்னை மாநகரம் படையிடுகிறது. ஆனால் வள்ளல் பெருமான் அதிலிருந்து கந்தக்கோட்டம் சென்று திருவேற்றிற்குள் சென்று இப்படியெல்லாம் தெய்வங்களையெல்லாம் பாடி 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 தன்னுடைய வாழ்க்கையை அருளை பெறுவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டார். அங்கே சென்னையிலே சுமார் 35 ஆண்டுகள் அங்கே வாழ்ந்திருக்கிறார் வள்ளலார். வள்ளலார் 35 ஆண்டுகள் சென்னையிலே வாழ்ந்திருக்கிறார். சென்னையில் வாழுகின்ற பொழுதுதான் பக்தி பாடல்களை எல்லாம், ஆலய வழிபாட்டு பாடல்களை எல்லாம் அங்கே எழுதுகிறார். அதை முடித்து வள்ளல் பெருமான் சென்னையை பார்க்கின்ற பொழுது சென்னையில் இருப்பதற்கு அவருக்கு பிடிக்கவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார்? தேட்டிலே மிகுந்த சென்னையில் இருந்தால் சிறுகுளம் என்று உளம் பயந்தேன், நாட்டிலே ஊர்புறம் அடுத்த காட்டிலே பருக்கை கல்லிலே திரிந்துற்ற இழைப்பை ஏட்டிலே எழுத முடியுமோ எந்தாய் என்று சொல்லுகிறார். பின்னாடி தேட்டிலே மிகுந்த சென்னை என்பது நாகரிகம் மிகுந்த சென்னை. அங்கே இருந்தால் மனம் மாறிவிடும், நம்முடைய அருள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படாது என்ற காரணத்தினால் சென்னையை விட்டு அவர் வெளியேறுகிறார். அப்பொழுது அவருக்கு வயது 35 ஆண்டு. அங்கே இருந்து பல ஆலய வழிபாடுகள் எல்லாம் செய்துவிட்டு சிதம்பரத்திற்கு வருகிறார். சிதம்பரத்திலே இருக்கின்ற பொழுதுதான் கருங்குழி என்ற கருங்குழி இல்லம் போய் பார்த்திருப்பீங்க. அந்த கருங்குழி இல்லத்தினுடைய ரெட்டியார் அவர்கள், புருஷோத்தம ரெட்டியார், அந்த புருஷோத்தம ரெட்டியார் அவர்கள் வள்ளலாரை சந்திக்கிறார். அதற்குள்ளாக சென்னையிலே இருக்கின்ற பொழுது இவர் பேரும் புகழும் அதிகரிக்கின்ற பொழுது படித்த பண்டிதர்கள் எல்லாம் ராமலிங்கத்தினுடைய பின்னாடி வருகிறார்கள். சென்னையிலே இருக்கக்கூடிய ஆறுமுக நாவல் முதற்கொண்டு பெரிய பெரிய படித்தவர்கள், அறிஞர் பெருமக்கள் எல்லோரும் வள்ளலார் என்ற ராமலிங்கத்தினுடைய பின்னாடியே வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. சிதம்பரத்திற்கு வருகின்ற பொழுதுதான் இந்த கருங்குழியிலே இருக்கக்கூடிய புருஷோத்தம ரெட்டியார் என்று சொல்லக்கூடியவர் வள்ளலாரை சந்தித்து உறவாடுகிறார். உறவாடுகின்ற பொழுது அது நெருக்கம் ஏற்பட்டு, ஐயா தயவு செய்து நீங்கள் என் இல்லத்திலே வந்து தங்க வேண்டும் என்று கேட்கிறார். ஏனால் வள்ளல் பெருமான் அப்பொழுது எங்கும் தங்கியதாக வரலாறு கிடையாது. அவர் வாட்டும் போவாரு, எங்கேயோ தங்குவாரு, எங்கேயோ இருப்பாரு. ஆனால் புருஷோத்தம ரெட்டியாருடைய பழக்கம் ஏற்பட்டு பிறகு அவருடைய அன்பை உணர்ந்து கருங்குழியிலே வந்து தங்குகிறார். முதலாக சிதம்பரத்திலே தங்கியிருந்த வள்ளலார் கருங்குழியிலே வந்து தங்குகிறார். அதனால்தான் சிதம்பரம் என்பது தன்னுடைய நண்பருக்கு எழுதுகின்ற பொழுது தன்னுடைய கடிதத்திலே எழுதுகிறார். அப்பொழுது சிதம்பரம் என்பது வழிபடுவதற்குண்டான தகுதி இல்லாத இடமாக இருக்கிறது, இங்கே 2 நாள் தங்குவதற்கு தகுந்த இடமாக இருக்கிறதே தவிர வழிபாட்டிற்குடைய இடமாக இல்லை என்று தன்னுடைய நண்பருக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த காலகட்டத்தில் தான் கருங்குழிக்கு ரெட்டியார் அழைத்து வந்து அங்கே அமர வைக்கிறார். அவருக்கென்று ஒரு வீடை கொடுத்து, ஒரு ரூமை கொடுத்து, அந்த ரூமில் அவருக்கு வேண்டிய வசதிகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். வசதிகள் என்றால் என்ன? ஒரு ரூமு, ஒரு விளக்கு, என்ன, இதான் அந்த ரூமுக்கு வேலை. அவர் அந்த ரூம்ல விளக்கேற்றி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு, நேரம் கிடைக்கும் போது எழுதிக்கிட்டு இருப்பாரு. இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. அப்பொழுது ஒரு நாள் அந்த ரெட்டியாருடைய மனைவி தினமும் எண்ணெய் கொண்டு வந்து வைக்கக்கூடிய இடத்தில் ஒரு நாள் அதையெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிட்டு வேற ஒரு சொம்பளை கொண்டாந்து அவருக்கு தண்ணி வச்சிருக்காங்க பக்கத்தில், விளக்கு பக்கத்தில். ஆனால் எண்ணெய் வைக்கிறதுக்கு அந்த அம்மா மறந்து போச்சு.
அது ஏதோ பக்கத்து ஊர்களுக்கு ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போய் அது காலையில் வருது. காலையில் வருகின்ற பொழுது அப்பதான் அந்த ஞாபகம், ஐயோ பெருமானுக்கு நம்ம எண்ணெய் வைக்கிற பழக்கமாச்சே, இன்னும் எண்ணெயை எடுத்து வைக்காம வந்துட்டுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வீட்டை திறந்து உள்ள வருது. அது அம்மா பார்க்குது, பெருமான் அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார். வெளிச்சம் குறைகிறது, பக்கத்திலே சொம்பு இருக்கிறது, சொம்பிலே இருக்கிற தண்ணி எடுத்து அதை ஊத்துறாரு அந்த விளக்கல. ஆனா அவருக்கு என்னையா தண்ணியா என்பதை வள்ளலார் பார்க்கவில்லை. அந்த அம்மா வைத்தது தண்ணி, ஆனால் இவர் எடுத்து அந்த விளக்கிலே ஊற்றுகிறார். விளக்கு சுடர்விட்டு எரிந்து கொண்டு இருக்கிறது. அந்த அம்மா பார்த்து ஆச்சரியப்பட்டு விடுகிறது. என்ன இது, தண்ணீரை வைத்தேன், தண்ணீர் தான் ஊற்றுகிறார் அவருடைய கண் முன்னாடி, ஆனால் தண்ணீர் எரிகிறதே. தண்ணீர் விளக்காக நெய் விளக்கு போன்று எரிகிறது. இந்த காட்சியை கண்டு அந்த அம்மா ஐயா அப்படி என்று காலில் விழுந்து, நான் தண்ணி தான் வைத்தேன், ஆனால் தண்ணியை ஊற்றுகிறீர்கள், அது விளக்கு எரிகிறது. அப்பதான் வள்ளலார் பார்க்கிறார். எப்படி அவரால் பார்க்க முடியும்? உடனே அவர் எழுதுகிறார், எல்லாம் திருவிளையாடல், எல்லாம் இறைவனுடைய அருளாற்றல் என்று உணர்ந்து கொண்டு மறுநாள் சென்னை நண்பர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். மெய்விளக்கே விளக்கில்லை என்பார் மேலோர், இங்கே பொய் விளக்கு மெய்விளக்கே விளக்கில்லை என்பார் மேலோர், இங்கே நெய்விளக்கு போன்று ஒரு தண்ணீர் விளக்கு எரிகின்றது உன் சன்னதியின் முன்னே. சென்னை நகர் அன்பர்களே செப்பக்கேளீர், இங்கே ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது. இங்கே தண்ணீரை ஊற்றுகிறேன், அது நெய்விளக்கு போன்று எரிகின்றது என்று தன்னுடைய நண்பர்களுக்கு கடித வாயிலாக பாடல் வாயிலாக தெரியப்படுத்துகிறார். அதுதான் கருங்குழியிலே நடந்தது. அந்த கருங்குழியில தான் வள்ளலார் சுமார் ஒரு 5-6 ஆண்டுகளாக அங்கே தங்கியிருக்கிறார். அங்கே தங்கி சில பாடல்களை எல்லாம் அங்கே எழுதுகிறார். அது எழுதிவிட்ட பிறகு அவருக்கு இந்த உலகத்தில் உள்ள ஏழை எளியவர்கள் மேல் அன்பு கொண்டு, பசி என்ற அரக்கன் இந்த உலகத்திலே தாண்டவம் ஆடிக்கொண்டு உயிர்களை அழித்துக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது யாருடைய ஆட்சி? பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சி, ஆங்கிலேயருடைய ஆட்சி. மக்கள் எங்கு பார்த்தாலும் பசி, வட்டி, பட்டினி, வறுமை தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. இதை பார்த்த வள்ளல் பெருமான் கருங்குழியில் இருந்து வடலூருக்கு செல்லுகிறார். வடலூருக்கு சென்று அவர் பின்னாடி நிறைய பேர் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர் சுத்தி ஒரு ரவுண்ட் வரார். வடலூரை அவர் சுத்தி ஒரு ரவுண்ட் அப்படியே வந்துட்டார். வந்த உடனே இந்த இடம் தேவைப்படுதுன்னு சொல்றார். அப்ப ஊர் மக்கள்லாம் பார்த்து, ஐயா உங்களுக்கு எது வேணுமாலும் கேளுங்க, நாங்க கொடுக்கறோன்றாங்க. அவர் சுற்றி வந்த இடம்தான் இன்று வடலூர் பெருவெளி என்று சொல்லக்கூடிய 80 காணி இடம். அந்த ஊர் மக்கள் பணம் வாங்கவில்லை. அவர் சுற்றி வந்த இடத்தில் உள்ள அத்தனை இடங்களையும் யாரார் பேரில் இருந்ததோ அத்தனை பேரும் வள்ளல் பெருமானுக்கு ரெக்கார்டு பூர்வமாக எழுதி வைத்து விடுகிறார்கள். அதுதான் நீங்கள் நேற்று பார்த்த வடலூர் பெருவெளி என்று சொல்லக்கூடிய வடலூர். அந்த இடத்தை வாங்கிய பிறகுதான் பசி அரக்கனை நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு முதலாக 1867 ஆண்டிலே தருமச்சாலையை கட்டுகிறார். முதல்ல அவர் கட்டியது தருமச்சாலை. அப்போ கருங்குழியில் இருந்து அந்த இடத்தை பெற்று அங்கே முதலிலே தருமச்சாலையை கட்டி அங்கு யார் யார் வருகிறார்களோ அத்தனை பேருக்கும் ஜாதி, சமயம், மதம் என்ற வேறுபாடு இல்லாமல் உணவு வழங்க வேண்டும். அங்கே ஜாதி இருக்கக்கூடாது, சமயம் இருக்கக்கூடாது, மதம் இருக்கக்கூடாது. பசி என்பது எல்லாருக்கும் பொதுவானது. அது ஏழைக்கு வேறு, பணக்காரனுக்கு வேறு என்ற பேதம் பார்த்து வராது. ஆதலால் எல்லாருக்கும் யார் வந்தாலும் சரி அங்கே உணவளிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்டரை போட்டு பிரமாண்டமான ஒரு திறப்பு விழா செய்து பத்திரிகை எல்லாம் அடித்து
அன்பர்களுக்கெல்லாம் அனுப்பி முதல் நாளிலே குறைந்தது ஒரு 5000 பேர் மேல வந்திருக்காங்க. திறப்பு விழா அன்றைக்கு தர்மசாலையிலே உணவளித்து அது தொடர்ந்து அந்த தர்மசாலை இன்று வரையிலே நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அங்கே இருப்பதற்கு என்ன பெயர்? அணையா அடுப்பு. வள்ளலார் ஏற்றி வைத்த அடுப்பு அணையா அடுப்பு. அவர் ஏற்றி வைத்த அடுப்பு தொடர்ச்சியாக இன்று வரையிலே எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் இடைவிடாமல் அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறது. தர்மசாலையினுடைய வரலாறு. சரி, அப்போ கருங்குடியில இருந்து தர்மசாலையை கட்டுகிறார். தர்மசாலையை கட்டிவிட்ட பிறகு வள்ளலார் தர்மசாலையிலே தங்குகிறார். தர்மசாலை கட்டிவிட்ட பிறகு கருங்குடிய வர்றதை நிறுத்திக்கிறார். நிறுத்திட்ட உடனே வடலூரிலே தங்குகிறார். தர்மசாலையிலே தங்கி வரக்கூடியவர்களுக்கு இடைவிடாமல் உணவு போட வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அங்கே பல சன்மார்க்க அவருடைய சீடர்கள் கூட சொல்லக்கூடாது, தன்னுடைய அன்பர்களை அவருடைய வேலைகளை தொண்டாக கருதி எல்லோரும் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி இடைவிடாது அங்கே பணி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் அரிசி எல்லாம் தீர்ந்து விட்டது. காலையில சாப்பாட்டுக்கு அரிசி இல்லை. அப்ப இங்க இருக்கக்கூடிய சமையல்காரர் வந்து சொல்றார், ஐயா இன்று அரிசி தீர்ந்து விட்டது, நாளைக்கு அரிசிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை, இவ்வளவுதான் இருக்குதுன்னு கொண்டாந்து காட்டுறாரு. அப்ப வள்ளல் பெருமான் பார்க்கிறார், பிச் போங்கானம் நடக்கும் அப்படின்ட்டார். ஆனால் சமையல்காரருக்கு நடுக்கம், நாளைக்கு அடுப்பு எரியணும், அரிசி தேவைப்படுது, எங்கே செல்வது, யாரிடம் கேட்பது, மக்கள் உணவுக்கு வந்து விடுவார்களே என்ற அச்சமும் பயமும் சமையல்காரரே ஆட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இரவு 12 மணி, 2 இரட்டமாட்டிய வண்டியிலே முழு வண்டி நிறைய 2 வண்டியிலே அரிசி வந்து இறங்குகிறது. தர்மசாலைக்கு வந்து நிக்குது. ஐயா ஐயா என்று குரல் கொடுக்கிறார்கள். வண்டி சத்தம் கேட்கிறது. சமையல்காரர் வெளியே வருகிறார். இங்கே 2 வண்டி அரிசி அனுப்பியிருக்கிறார்கள், இறக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அவருக்கு புரியவில்லை. உடனடியாக இங்க இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் சொல்லி இந்த 2 வண்டியில் இருந்த அரிசி எல்லாம் அடிக்குகிறார்கள். பெருமான் அங்கே அமைதியாக படுத்துக் கொண்டிருக்கிறார். இது நடந்த வரலாறு. இறைவன் எப்படி எங்கிருந்து அந்த அரிசி அனுப்பலாம் என்பது யாருக்கும் தெரியாது. இன்று வரையிலே யாருடைய அரிசி தெரியாது, எங்கிருந்து வந்தது தெரியாது, எந்த வண்டி தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு காட்சியை வடலூர் பெருவெளியிலே தர்மசாலையிலே அன்று நடந்தது. இது வள்ளலாருடைய பெரும் கருணையினாலே நடந்த செயல்பாடுகள். அதேபோல் ஒரு நாள் சாப்பாடெல்லாம் ஆக்கி வச்சுட்டாங்க. வந்தவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டாச்சு. இப்ப தருமபுரி சங்கத்தில் போடுற மாதிரி எல்லாருக்கும் போட்டுட்டாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 50-60 பேர் வராங்க தர்மசாலைக்கு. திடீர்னு பசியோட 50-60 பேர் வராங்க. ஆனா வருகின்ற பொழுது அங்கே சாப்பாடு ஒரு தட்டருக்கு தாங்கறான்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல, இந்த மூங்கில்ல வச்ச மாதிரி இருக்கும். அதுல சாப்பாடு கொட்டி வச்சிருக்குது, கொஞ்சோண்டு இருக்குது. ஐயா 50 பேர் சாப்பாட்டுக்கு வராங்க போல இருக்கு, சாப்பாடு இவ்வளவுதாங்க இருக்கு, சாப்பாடு வடிச்சதெல்லாம் தீர்ந்து போச்சு, இனிமேல் நம்ம ஏதாவது வடிச்சாதான் சாப்பாடு போட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பசி, அவங்க வர்றது பசியோட 1 மணி 2 மணி இருக்கும். நைட்டு தான் அவங்க சாப்பாடு பண்ணுவாங்க. மதியானம் சாப்பாடு செஞ்சதெல்லாம் போட்டாச்சு. ஆனா இடையில் சாப்பாட்டுக்கு வராங்க. ஆனா அங்க சாப்பாடு இல்லை. பெருமானிடத்திலே முறையிடுகிறார்கள். வருகின்றவர்கள் பட்டினியாக எப்படியாவது தர்மசாலையிலே சென்று சாப்பிட வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு வருகின்றார்கள். அது பெருமானுக்கு தெரிகிறது. உடனே அவர் என்ன சொல்லுகிறார்? வந்தார்கள், உள்ளே நுழைந்தார்கள் தர்மசாலையிலே. எல்லோரும் அமருங்கள் என்று சொன்னார். எல்லாரையும் உட்கார வச்சிரு, எல்லாருக்கும் இலைய போடுங்கன்ட்டார்.
எல்லாருக்கும் இலைய போடுங்க உட்காருன்னு சொல்லிட்டு உடனே சமையல்காரர்கள்லாம் தடுமாறுறாங்க. நான் எல்லாரையும் உட்கார சொல்லிட்டாங்க, இலையும் போட சொல்லிட்டாங்க, தட்டத்தில் இருக்கிற சாதம் இவ்வளவுதான் இருக்கு. இது எப்படி இத்தனை பேருக்கு அந்த சாதத்தை போட்டு அவங்க பசியாக்க போறாங்க? எல்லோரும் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் இலைய போடுங்கள், தண்ணி வையுங்கள் என்று சொல்லி வள்ளல் பெருமான் தன்னுடைய கரத்திலே அந்த தட்டத்தை எடுத்து அனைவருக்கும் பரிமாறி கொண்டு வருகிறார்கள். இருப்பது சோறு இவ்வளவுதான். ஒரு தட்டத்தில் அவருடைய கரங்களிலே ஒவ்வொரு இலையாக வைத்துக் கொண்டு வருகிறார். அத்தனை இலையும் நிறைந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தட்டத்தில் உள்ள சாதம் அப்படியே இருக்கிறது. இதெல்லாம் நடந்த வரலாறு. சோறு எப்படி வந்தது? எப்படி அத்தனை பேர்களும் சாப்பிட்டார்கள்? சித்து விளையாட்டா? இல்லை. வள்ளல் பெருமானுடைய கரங்களிலே படுகின்ற பொழுது அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் பெருமான் அள்ள குறையாமல் அட்சய பாத்திரம் போல வள்ளல் பெருமான் கரங்களிலே எல்லோருக்கும் பரிமாறி வருகின்ற பொழுது அங்கே வயிறு நிறைந்த புசித்து விட்டு செல்கிறார்கள். தர்மசாலை உள்ளவர்கள் எல்லாம் அன்றுதான் பயங்கரமான அதிசயத்தை பார்க்கிறார்கள். அரிசி வந்தது கூட அது தெரியல அவங்களுக்கு. இரவுல யாரும் சொல்லாத 2 வண்டு அரிசி வந்தது கூட அவங்க அதை பத்தி நினைக்கல. ஏதோ பெருமான் சொல்லி இருக்கிறாரு, வந்திருக்குன்னு நினைச்சாங்க. ஆனால் ஒரு தட்டத்திலே இருந்த உணவை 60 பேருக்கு பரிமாறி அதே சாதம் மீதி இருக்கிறது என்றால் இந்த அதிசயத்தை பார்த்து தர்மசாலை உள்ளவர்கள் எல்லாம் கலங்கி விடுகிறார்கள். அப்பொழுதுதான் பெருமானுடைய ஆற்றல் என்னவென்று கூட இருந்தவர்களுக்கே தெரிகிறது. இது எங்கே நடந்தது? வடலூர் தர்மசாலையிலே, இப்ப இருக்கக்கூடிய இடத்திலே. அந்த அளவிற்கு வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் போடுகின்ற வள்ளலார் சொல்றாரு, என்று நான் ஒருவருடன் என்று கேளாத இயல்பும் என்று சொல்றார் இல்லையா? அப்போ இந்த இல்லை என்று சொல்லாதும் இடுகின்ற திறமுன்னுவார். யார் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும் எனக்கு கொடுத்தா இறைவனே என்று ஒரு பட்டியலை போடுகிறார். அது எங்கே நடந்தது? தர்மசாலையிலே. தர்மசாலையிலே இது நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ தர்மசாலையிலே எல்லா ஜாதி மக்களும் பேதமற்று, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் என்ற பேதமற்று அங்கே உணவு அருந்துகிறார்கள். அப்போதுதான் வள்ளல் பெருமான் தர்மசாலையிலே ஒரு பெரிய ஒரு கட்டம் போட்டு அங்கே ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பதை பதிவு செய்கிறார். இப்ப நம்மெல்லாம் எப்படி ஒரு வள்ளலார் சாட் போட்டு வைக்கிறோம்ல, அது மாதிரி தர்மசாலையில ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற அந்த பகுதியை சுவரிலே எழுதி வைக்கிறார். இது நடந்த வரலாறு. அடுத்ததாக உலகத்திற்கு கடவுளை அறிமுகப்படுத்த வேண்டும். இறைவன் அங்க சொல்றார், தர்மசாலை கட்டியாச்சு, சாப்பாடு போட்டாச்சு, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் உலகத்தில் உள்ள அனைத்து தர மக்களுக்கும் கடவுள் யார் என்பதை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அவர் இறைவனிடத்திலேயே முறையிடுகிறார். அப்பொழுது இறைவன், இந்த உலக மக்களுக்கு நீ ஒரு உண்மையான கடவுளை காட்ட வேண்டும். இதுவரையிலே இந்த நாடு, இந்த உலகம் எல்லாரும் பொய்யான கடவுள்களை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா மதங்களுமே தத்துவங்களை, தத்துவ விளக்கங்களை கடவுளாக பாவித்திருக்கிறார்களே தவிர உண்மை உள்ள இறைவன் யார் என்பதை இந்த உலக மக்களுக்கு எந்த ஞானியும் அறிமுகப்படுத்தவில்லை. எல்லா மதங்களுமே அந்தந்த ஞானிகளுக்கு என்ன தன்னுடைய அனுபவத்தில் கண்டார்களோ அந்த அனுபவத்தில் கண்ட செயல்பாட்டு முறைகளை, அது தத்துவங்கள் பேர், உடம்பனுடைய செயல்பாட்டு கருவிகளை, அந்த தத்துவங்களை எல்லாம் கோயில்களாக படைத்தார்கள் நம்ம இந்து மதத்தில். அதனாலதான் திருமூலர் சொல்லுவார், உள்ளமே பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம் தெள்ள தெளிந்தவனுக்கு சிவலிங்கம் கோபுர வாசல் வரும். கள்ள புலனைந்தும் காணா மணிவல்கே பாடலே வரும். அப்போ இதுவரையில் உடம்பை ஆலயமாக்க கட்டினார்கள். எல்லா ஆலய வழிபாட்டு முறைகளும் கழுத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய உடம்பை தான் ஆலய வழிபாட்டினுடைய முறைகள்.
அதுக்கு பேர் தத்துவங்கள்னு சொல்றது. எல்லா கோயிலுக்கும் வழிபாட்டுக்கு போறீங்க இல்லையா, அந்த கோயிலுடைய அமைப்பு எதுவென்றால் நம்முடைய மனிதனுடைய உடம்பு. அந்த உடம்பு கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அவயங்களை எல்லாம் சிற்பங்களாக வடித்து அதற்கு பெயர் வைத்து கடவுளாக நமக்கு பாவித்திருக்கிறார்கள். ஒரு சிம்பிளா சொல்லணும்னா நவகிரகம், நீங்களாம் போய் சுத்துறீங்க இல்லையா, 9 கிரகங்கள் இருக்கும். அதை எல்லாரும் வேண்டி நவகிரகத்தை சுத்திட்டு வருவீங்க, ஒவ்வொரு ஆலயங்கள்லயும் இருக்கும். அவ நவகிரகங்கள் என்றால் என்ன? 9 கிரகங்கள்னு சொல்றாங்க இல்லையா. ஆனா 9 கிரகங்கள் இந்த உலகத்தில் எந்த இடத்தில் இருக்குது யாராவது காட்ட முடியுமா? காட்ட முடியாது. ஆனால் அப்ப இருக்கக்கூடிய சமயவாதிகள் கிரகங்கள் என்பது, நவகிரகங்கள் என்பது நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய 9 துவாரங்கள். நம்முடைய எத்தனை துவாரங்களுக்கு நம்ம உடம்புல 9 துவாரங்கள் இருக்கிறது. கண்ணு, காது, மூக்கு, வாய், சிறுநீர், மலம் கழிப்பது. கணக்கு போட்டு பாருங்க, 9 துவாரம் இருக்கும். இந்த 9 துவாரங்களை சுற்றி வாருங்கள், உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும்னுவாங்க. இந்த உடம்பில் இருக்கக்கூடிய 9 துவாரங்களை நாம் எப்படி கட்டுப்படுத்துவது, ஒழுங்குபடுத்துவது என்று மக்களுக்கு தெளிவாக சொல்லாமல் புறத்திலே வைத்து இதை சுற்றுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் இங்கே என்ன கேட்கிறார் இறைவனிடத்திலே? இந்த மக்களுக்கு உண்மையான இறைவனை இந்த உலகத்தில் உள்ள எந்த ஞானிகளும் காட்டவில்லை. ஆதலால் உண்மை கடவுளை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று இறைவனிடத்திலே முறையிடுகின்ற பொழுதுதான் இறைவன் வள்ளலாருக்கு சொல்றார், இந்த உலகத்திற்கு இயற்கை உண்மையான கடவுள் ஒன்று இருக்கிறார். அவர் அருட்பெரும் ஜோதியாக இருக்கின்றார். அவர் பல கோடி அண்டங்களையும் இயக்கிக் கொண்டிருக்கிறார். அது தோற்றமும் இல்லை, மாற்றமும் இல்லை, என்றும் உள்ளது. அதை யாராலும் உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அதுக்கு பேர் இயற்கை உண்மை என்று பெயர் வைக்கிறார். அதற்கு பின்னாடி இயற்கை விளக்கம் ஒரு பெயர் வைக்கிறார். இயற்கை உண்மை என்பது என்றும் தோற்ற மாற்றம் இல்லாமல் என்றும் ஒரே தன்மையாக இருந்து இயக்கிக் கொண்டிருப்பது. அதுக்கு பேர் தான் அருட்பெருஞ்சோதி. அது எங்கே இருக்கிறது கேட்பாங்க இல்லையா. சரி, வள்ளலார் ஒரு அருட்பெருஞ்சோதி சொல்லிட்டாரப்பா, அது எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறது, அதனுடைய உருவம் என்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்ன, அப்படி என்றெல்லாம் மக்கள் கேட்பார்கள் என்று தெரிந்து வள்ளலார் அங்கே பதிவு செய்கிறார். சரி, அப்பால வருவோம். அப்ப சபையை என்ன பண்றாரு? கட்டுவதற்கு ஒரு முயற்சி எடுக்கிறார். முயற்சி எடுக்கின்ற பொழுதுதான் தர்மசாலையை கட்டிவிட்ட பிறகு ஞான சபையை கட்டுறார். அப்ப ஞான சபையை கட்டுவதற்கு முன்னாடி எங்க இருக்கிறாரு? கருங்குயில இருந்து தர்மசாலையை கட்டினார். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வள்ளல் பெருமான் கருங்குயிலே தங்கியிருக்கின்ற பொழுது தர்மசாலையை வடலூரிலே கட்டுகிறார். தர்மசாலையை கட்டிவிட்ட பிறகு வள்ளலார் கருங்குடியை வெட்டுறார். கருங்குடிக்கு போய் தங்கறதில்லை. அங்கே கொஞ்ச நாள் பல வருஷங்கள் இருந்து ஞான சபையை கட்டுவதற்கு அவருக்கு சக்தியும் அருளை ஆற்றலையும் பெறுவதற்கு அங்கிருந்து சாலையிலிருந்து என்ன பண்றாரு? மேட்டுக்குப்பத்துக்கு வர்றாரு. இப்ப இன்னைக்கு நம்ம வந்து உட்கார்ந்து இருக்கோம்ல, சபை கட்டுவதற்கு முன்னாடி தர்மசாலையை கட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வள்ளல் பெருமான் தர்மசாலையை தங்கியிருந்தவர் இந்த கட்டடம் என்று அந்த பழைய கட்டடம். நீங்க அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா ஒரு 190 140 45 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மேட்டுக்குப்பை எப்படி இருந்தது நீ கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு சின்ன குடிசை, அந்த குடிசைல யாரும் கிடையாது. அந்த குடிசை கூட யாருது அப்படின்னா வைணவர்கள் வந்து தங்கி போறதுக்கு உண்டான இடம் இது. அவங்க வந்தாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவோ இங்க அங்கங்க வந்து பொருள் வாங்கிட்டு போவாங்க. பிச்சைன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க, அதுக்கு ஏதோ ஒரு பேர் வைப்பாங்க.
எல்லார்கிட்டையும் வசூல் பண்ணுவாங்க. கிராமங்கள்ல அரிசி பருப்பு எல்லாம் கொடுப்பாங்க. இங்க கொண்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் இங்க இருந்து எல்லாம் கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. அதனால அவங்க வச்ச பேர் தான் மாளிகைன்னு பேர் வச்சிருந்தாங்க. அதுக்கு வெறும் மாளிகை, நம்ம எல்லாம் வீடுன்னுவோம். துறவிகள் வந்து தங்குற இடத்துக்கு மாளிகைன்னு பேர் வைப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வள்ளலார் இங்க வந்து போக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க வர்றதை நிறுத்திக்கிட்டாங்க. வருஷம் வருஷம் வரவங்க மேட்டுக்குப்பத்துக்கு வர்றதை நிறுத்திட்டாங்க. வள்ளலார் இருக்கிறார் என்று தெரிந்த உடனே இனிமேல் அந்த இடத்துக்கு போறதுக்கு நமக்கு லாய்க்கலைன்னா அவங்க வர்றதில்லை. அந்த இடம்தான் இப்ப நாம உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். அப்போ அந்த குடிசையில வள்ளலார் வந்து தனிமையா இருந்தார். கூட யாருமே கிடையாது. எல்லாம் தர்மசாலையில் தான் இருப்பாங்க. காலையில போவாரு, தர்மசாலையை பார்ப்பாரு, மெயின்டைன் எல்லாரும் என்னென்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு யாருக்கும் தெரியாத அங்க வந்து உட்காந்துக்குவாரு. பையா சொல்றாரு இல்லையா, பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னு சொல்றாரு. அப்போ பசித்திருப்பதற்கும் தனித்திருப்பதற்கும் விழித்திருப்பதற்கு ஏற்ற இடமாக இதை தேர்வு செய்கிறார். இங்க வந்து ஒரு சின்ன குடிசை, அந்த குடிசைக்குள்ள உள்ள உக்காந்துக்கிட்டு ஒரு சின்ன விளக்கு, அந்த விளக்கு தான் அவருக்கு துணை. அப்போ மாதிரி நமக்கு எலக்ட்ரிக் லைட்லாம் கிடையாது, இது மாதிரி ரோடு வசதியெல்லாம் கிடையாது, தெருவு லைட்லாம் கிடையாது. எங்கு பார்த்தாலும் இருள், கும்மிருட்டு தான். எல்லா வீட்லயும் அந்த காலத்தில் என் வீட்டிலாம் கூட நான் 5-6 வயசுலாம் இருக்கும் போது எங்க வீட்டுலாம் எலக்ட்ரிக் லைட்லாம் கிடையாது. சின்னமான விளக்கு தான். பாட்டில் எடுத்துட்டு போய் கடையில் வாங்கிட்டு வருவோம். அதை ஊற்றி அந்த விளக்க வச்சு தான் சமையல் பண்ணுறது, சாப்பிட்றது, படுக்கிறது எல்லாம் அந்த விளக்கு தான். அது படுத்துட்டு 10 மணி 11 மணி படிச்சா அந்த விளக்கை அணைச்சி வச்சுட்டு படுத்துக்குவோம் இருட்டில். இது அந்த காலத்தினுடைய வாழ்க்கை முறைகள். அப்போ வள்ளலாருடைய காலத்தில் ஒரு சின்ன விளக்க வச்சுக்கிட்டு தான் இங்க இந்த குடிசையில உட்கார்ந்துருக்கார். இங்கே உட்கார்ந்து சபையை கட்டுவதற்குண்டான அருள் ஆற்றலை பெறுகிறார். சாதாரணமாக இருந்த மனிதன், மற்றவர்களுக்கு உருவமாக தெரிந்த மனிதன், தன்னோட உடம்பிலே அருள் முழுவதும் இறைவனிடத்திலே வாங்கி பெற்று ஆன்மாவிலிருந்து உடல் முழுவதும் அருளை பரப்பி சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் என்று சொல்லக்கூடிய அந்த 3 தேகங்களை உடைய ஆற்றலை பெறக்கூடிய இடம் சித்திவிளாக திருமாளிகைன்னு பேர் இருக்கு. இதுக்கப்புறம் வருவோம். அப்போ அவருக்கு வள்ளலாருக்கு அந்த இடத்துல சுத்த தேகம் ஆயிடுச்சு, பிரணவ தேகம் ஆயிடுச்சு, ஞான தேகம் ஆயிடுச்சு. ஆனா பார்க்கிறவங்களுக்கு ராமலிங்கம் என்ற உருவத்தோடு இருப்பார், வள்ளலார் என்ற உருவம் தெரியும். அவர் உடம்பை யாரும் அப்பொழுதே தொட முடியாது. அவர் நேருக்கு நேரம் யாரும் உட்கார்ந்து பேச முடியாது. அவர் நடந்தா பூமியில கால் படாது. மழை பெஞ்சா வள்ளலார் மேல மழை துளி விடாது. வெயில் வந்தால் சூடுபடாது, நிழல் விடாது. நம்மளாம் போனோம்னா நிழல் விடும். வள்ளலார் போனார்னா அது சூரியன் எந்த திசை இருந்தாலும் நிழல் விடாது. காற்று அவர் மேல ஒன்னும் கிட்ட நெருங்காது. இது நடந்த வரலாறுகள். தன்னுடைய அன்பர்களோட தேர்ந்து சேத்தியா தோப்புக்கு பக்கத்தில் போறாங்க. அங்க ஒரு வாழைத்தோட்டம். வேறோட நண்பர்களை பார்க்க செல்லுகிறார்கள். வாழைத்தோட்டத்துல இருந்து புஷ்னு ஒரு பாம்பு வருது. எல்லாம் நடுநடுங்கி ஓடிடுறாங்க. வள்ளலார காலை சுத்திக்குது. ஐயோ ஐயோ பெருமானே, காலை சுத்திக்கிச்சு, என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்னு துடிக்கிறாங்க. ஆனால் பெருமான் அப்படியே நிற்கிறார். கொஞ்ச நேரத்தில் அந்த பாம்பு தன்னுடைய காலை விட்டு விலகி சென்று கொஞ்ச நேரத்தில் அது மாண்டு விடுகிறது. ஐயா சுவாமி என்னாச்ச தெரியல, அவரகாய் ஒன்றுமில்லை, அதனுடைய காலம் நெருங்கி விட்டது, அதனுடைய காலம் நிறைவு பெற்று விட்டது. அதனால் அது என்னுடைய காலை சுற்றி தன்னுடைய இறுதி யாத்திரைக்கு சென்று விட்டுச்சுன்னு சொல்றார். இது நடந்த வரலாறுகள். அதே மாதிரி பல இடங்களிலே காலை சுற்றும் நிற்பாரு, அது பாட்டு போயிடும், கடிக்காது.
ஏனென்றால் இவருடைய உடம்பு பார்ப்பவர்களுக்கு உடம்பாக தெரிந்ததே தவிர வள்ளலாருடைய உடம்பு அப்பொழுதே 3 தேகங்களுக்குண்டான இம்மை என்ப வாழ்வு, மறுமை என்ப வாழ்வு, பேரின்ப வாழ்வு என்று சொல்லக்கூடிய அந்த தகுதிக்கு பாடி வந்துருச்சு. அப்ப இவரை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அவரை சுற்றி ஒரு வட்டம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. வள்ளல் பெருமான் போயிட்டு இருப்பாரு, அவருடைய உடம்பை சுற்றி ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த அருள் வட்டம் அவரை சுற்றி கொண்டிருக்கும். அது எதையுமே அவர் உள்ள அனுப்பாது, அவரை நெருங்க விடாது. அதுதான் இறைவனுடைய பாதுகாப்பு என்பது. இப்ப நம்ம ஒரு மினிஸ்டர் வந்தா பாதுகாப்பு கொடுக்கிறோம் இல்ல, 3 அடுக்கு பாதுகாப்பு, 4 அடுக்கு பாதுகாப்புன்னு கொடுப்போம். கொஞ்சம் தவறிட்டாலும் நேரா சுட்டுட்டு போயிடுவான். ஆனால் இங்கே வள்ளல் பெருமானுக்கு இறைவனே பாதுகாப்பு கொடுத்தார். அதுக்கு பேரு அருள் பாதுகாப்பு. அந்த அருள் பாதுகாப்பு என்ற அந்த வட்டத்திற்குள் எந்த சக்திகளும் உள்ளே நுழையாது. அவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்த சூரியனுடைய ஒளியே அது தடுத்து நிறுத்திடும், வள்ளலார் மேல பட விடாது. ஆனால் வள்ளலார் அங்கே பாடுகின்ற பொழுது இதே சித்தி வளாக திருமாளிகை, வள்ளலார் வச்சு பேர், அதுக்கப்புறம் சித்தி பெற்ற பிறகு பின்னாடி மற்றவங்க வச்சது பேர். அது வள்ளலார் கூட அந்த பேர் வைக்கல. வள்ளலார் தங்கியிருக்கின்ற பொழுது மாளிகை என்பது பொருள். வள்ளலார் இறைவனோடு 2 கலந்து விட்ட பிறகு அதுக்கு சித்தி பெற்றதுன்னு பேரு. அதனால அது சித்தி வளாக திருமாளிகை என்று பெயர் வந்தது. இதற்கு பெயர் என்ன? சித்தி வளாக திருமாளிகை. ஏன் வந்தது? சித்தி பெறக்கூடிய வாய்ப்பை இங்கே பெற்றதனால். அப்ப வள்ளலார் அங்க என்ன சொல்றாரு? இந்த உடம்புக்கு ஒரு பட்டியல் போட்டு நமக்கு விளக்கு வைக்கிறார். இதுவரையிலே இந்த சமுதாயம் மனிதனுக்கு மரணம் என்பது இயற்கை அப்படின்னு சொன்னாங்க. 6 சாவு 100 சாவு அது இயற்கைடா. அவன் எவ்வளவு பெரிய அரசனா இருந்தாலும் ஆண்டியா இருந்தாலும் மரணம் தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. எல்லா நூல்களும் சொல்லிடுச்சு. ஆனா வள்ளலார் வந்துதான் மரணம் என்பது இயற்கை அல்ல, அது செயற்கையினர். செயற்கை என்றால் தானாக மரணம் வருவதில்லை, தவறு செய்வதனால் வருகிறது மரணம். தப்பாலே சகத்தவர் சாவே துணிந்தார். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை இறைவனுடைய அருள் பெற முடியாத வாழ்க்கை வாழுவதால் மரணம் வருகிறது. ஆனால் அந்த மரணம் பல வித்தியாசமா வருது. ஒருத்தருக்கு நோய்வாய்ப்பட்டு போவோம், இல்லாட்டி திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரும், திடீர்னு ஆக்சிடென்ட் வரும், திடீர்னு ரொம்ப வியாதி தீர்க்க முடியாத வியாதி வரும், இல்லை இயற்கையிலே ஏதாவது ஒன்று மரணம் வந்துடுது இந்த உலகத்தினுடைய பார்வைக்கு. ஆனால் மரணம் என்பது எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிறது. ஆதலால் அது இயற்கை மரணம்னு பேர் வச்சுட்டாங்க நம்ம சமய நூல்கள் எல்லாம். ஆனா வள்ளலார் வந்துதான் மரணத்தை வெல்ல முடியுன்ற ஒரு உண்மையான ஒரு கருத்தை அவர் தெரிந்து வெளியே வைக்கிறார். ஏனென்றால் தனக்கு கிடைத்த வாழ்க்கையினுடைய தன்மை அவருக்கு புரிந்தது இந்த சித்தி வளாக திருமாளிகையில. அப்பொழுதுதான் சபையை கட்ட ஆரம்பிக்கிறார். சபை ஏதோ சும்மா நினைச்ச மாதிரி எல்லாரும் கோயில் கட்டுற மாதிரி 10 பேர் சேர்ந்து கட்டினது அல்ல. சத்திய ஞான சபை என்பது வள்ளலார் சித்தி வளாக திருமாளிகையில் இருந்து கொண்டு அருள் முழுமையாக பெற்றுவிட்ட பிறகு ஆண்டவன் யார் என்பது அவர் கண்ணுக்கு தெரியுது. அதுவரையில கண்ணுக்கு ஆண்டவர் காட்டல. அந்த மூத்தேக சித்தி என்ற தேகம் வருகின்ற பொழுதுதான் இறைவன் எங்கே இருக்கிறார் என்ற காட்சி அந்த சரீரத்துக்கு தெரியும். அப்போ எங்கே இருக்கின்றார் அந்த கடவுள் என்று வள்ளலார் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஒரு விரமன் அண்டங்கள் அடிமுடி பெருமையே உண்ண முடியாது, 1000 திருகலரு பல கோடி ஈசன் அண்டம் சதாசிவன் அண்டம் எண்ணிறந்த சத்ததம் சீரண்டம் என் புகழ்வேன். உருவுறும் அண்டங்கள் அத்தனையும் அருள் வெளியில் உரு சிறு அணுக்களாக ஊடசைய அதன் நடுநின்று நடனமிடும் ஒரு பெருங்கருணை அரசே
மருவியனை ஆட்கொண்டு மகனாக்கி அருள் தந்த ஒளியே. வள்ளல் பெருமான் கண்ட கடவுள் பல கோடி அண்டங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அண்டங்களும் ஒன்றோடு ஒன்று மோதாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இத்தனை கோடான கோடி அண்டங்களையும் தன்னைத்தானே இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சக்தியை ஆற்றலை கொடுக்கக்கூடிய இடம் எதுடான்னா அதற்கு பெயர் அருட்பெருவெளி. அந்த அருட்பெருவெளியிலே அருள் ஒளியாக இயங்கிக் கொண்டிருப்பவர் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு கண்டுபிடிச்சார். அதுக்கு முன்னாடிலாம் எல்லா சாமிகளையும் வழிபாட்டுட்டு வராரு. திருவெற்றியூர் கோயிலிருந்து கந்தகோட்டத்து கோயிலிருந்து அப்படியே வரிசையா திருவண்ணாமலை இந்த பக்கம் விருத்தாச்சலம் சிதம்பரம் எல்லாத்தையும் பாடிட்டு வர்றாரு. இந்த கருங்குடி பிள்ளையாரை பத்தி கூட பாடியிருக்காரு. இவ்வளையெல்லாம் இந்த மக்களிடத்திலே பாடி பாடல்களை எழுதி வந்த வள்ளலார் இந்த சித்தி விழாக திருமாலியிலே இருந்து கொண்டு இறைவனுடைய உண்மை என்பது என்ன என்பதை அறிந்த பிறகுதான் வடலூரிலே சத்திய ஞான சபை என்று ஒரு சபையை கட்டுகிறார். அதற்கு பெயர் ஆலை என்று பெயர் வைக்கவில்லை, கோயில் என்று பெயர் வைக்கவில்லை. எண்கோண வடிவமான சத்திய ஞான சபை என்று பெயர் வைத்தான். அதற்கு அந்த சத்திய ஞான சபை எண்கோண வடிவமாக இருக்கிறது. அந்த எண்கோண வடிவம் தான் தலைக்கு மேல கழுத்துக்கு மேல இருக்கக்கூடிய தலபாகம். ஆலய வழிபாட்டு முறைகள் எல்லாம் கழுத்துக்கு கீழே உள்ள பாடி. வள்ளலார் காட்டியது இறைவன் எங்கே இருக்கிறார் நீங்க போய் பார்க்க முடியாது. ஆனால் ஒவ்வொருவருடைய உடம்பிலும் தலைபாகத்தில் உச்சிக்கு கீழே உள்ளாக்கு மேலே அந்த கரணங்கள் கூட்டத்துக்கு மத்தியிலே ஒளியாக இருக்கிறது. அந்த ஒளிதான் ஆன்மா. ஆன்மா ஆன்மா என்று எல்லோரும் சொல்லுகிறோம். ஆன்மா இருக்கக்கூடிய இடம் எல்லா மனிதருடைய உடம்பிலும் தலைபாகத்திலே உள்ளே ஒளியாக இருந்து கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஒளி இல்லை என்றால் உடம்பு இயங்காது, கண்ணு பார்க்காது, காது கேட்காது, மூக்கு சுவாசிக்காது, வாய் பேசாது, வாய் சாப்பிடாது, கால் நடக்காது, எதுவுமே நடக்காது. அந்த ஒளி போயிட்டாதான் நம்ம என்ன சொல்றோம், உயிர் போயிடுச்சு, அதுக்கு பேர் பிணம். அப்ப அந்த ஒளி இருக்கக்கூடிய இடம் ஒவ்வொரு மனிதனுடைய தலபாகமான ஆன்மா இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்தை நான் பார்த்தேன். சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன், சன்மார்க்க சித்தியை யான் பெற்று கொண்டனன். சன்மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கக்கூடிய அந்த உண்மை மார்க்கமான அந்த அருள் இருக்கக்கூடிய இடத்திற்கு பெயர் சன்மார்க்கம். அந்த மார்க்கத்திலே என்ன இருக்கிறது, அங்கே ஒளி இருக்கிறது. அது எங்கே இருந்து வருகிறது, அருட்பெருவெளியில் இருந்து வந்தது. இது ஒரு மனிதனுக்கு மட்டும் வந்ததா, எல்லா உயிர்களுக்கும் வந்தது. எல்லா உடம்பிலும் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆதலால் அதுதான்டா கடவுள்னர். நீ கடவுளை போய் வெளியே தேட வேண்டாம். உன்னுடைய சரீரத்துக்குள்ளே உன்னை இரவு பகலும் 24 மணி நேரையும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒளி இருக்கிறதே, அது தாண்டா மெய்ப்பொருள்னர். அந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒளியை நாம் பார்க்க முடியாமல் புறத்திலே இருக்கக்கூடிய கல்லு, செம்பு, மண்ணு என்று சொல்லக்கூடிய உலோகங்களை உருவங்களாக கடவுளாக பாவித்து வழிபாடு செய்கிறோம். தவறல்ல, நமக்கு உண்மை தெரியல, அவ்வளவுதான். அப்ப அந்த உண்மையான இறைவன் இருக்கக்கூடிய இடத்தை வடலூர் பெருவெளியிலே உலக மக்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு சபையை கட்டுகிறார். தர்மசாலையை கட்டும் போது
ஒரு லெட்டர் எழுதுவாரு, எல்லாருக்கும் சொல்றாரு. இங்கே பலருடைய தயவுனால் தர்மசாலை நடைபெறுகிறது. அவரவர்களால் முடிந்த உதவியை செய்து அதில் வரக்கூடிய ஆன்ம லாபத்தை பாகம் செய்து கொள்ளுங்கள் எழுதுறார். உங்களால முடிந்ததை. இப்ப எப்படி தருமபுரி சங்கத்துக்கு எல்லாரும் ஒரே மாதிரியா கொடுக்கறாங்க? அவரவர்களால் முடிந்ததை அவரவர்களுடைய சக்திக்கு தகுந்தார் போல எப்படி கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு அவர்கள் கொடுப்பது போல வடலூர் சத்திய தர்மசாலைக்கு இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் அத்தனை பேரும் அந்த லாபத்தை பாகம் செய்து கொள்ளுங்கள். யார் யார் எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பத்திரிகை எழுதுறாரு. ஆனால் சபையை கட்டுகின்ற பொழுது அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணல. சத்தியஞான சபை கட்டும் போது யாரிடத்திலும் பணம் வாங்கவில்லை. அதான் தெரிஞ்சுக்கணும். நேற்று பார்த்தீங்களா ஜோதி, அந்த சத்தியஞான சபை கட்டுகின்ற பொழுது வள்ளல் பெருமான் பணம் யாரிடத்திலும் ஒரு பைசா கூட வாங்கல. சார் எப்படி கட்டினாரு? வள்ளல் பெருமான் தன்னுடைய ஆற்றலை வைத்து உழைத்து அதனால் வரக்கூடிய பணத்தை வைத்துதான் சபையை கட்டார். எப்படி உழைச்சாருன்னு கேட்பீங்க. அவர் மூலிகையினுடைய தன்மை பூரா தெரிந்தவர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரகசியம் அவருக்கு தெரியும். ஆனால் ஒரு சித்து விளையாட்டு மாதிரி, சபையே நீ என்கோணமாடியமாக இரு என்றால் இருந்துவிடும். அந்த சக்தி இருக்கிறது. அவர் செய்யவில்லை. 6 சித்துகள் 64 கோடி சித்துகள் இருக்கின்றாரு. ஒரு சித்துகளை கூட அவர் கையாளவில்லை. ஆனால் சென்னையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தபால் எழுதுறாரு. ரத்தனமொழியாருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. ஐயா, வரக்கூடிய அன்பர்களிடத்திலே ஒரு தெராசு கல், எடை போடுவதற்குண்டான பழம் வீசம் அப்படின்னு சின்ன சின்ன கல் இருக்கு அந்த காலத்துல, அதை வாங்கி வங்கியில் அனுப்புங்கன்னு எழுதுறாரு. தெராசும் அதை எடை போடக்கூடிய கல்லும் அதே மாதிரி வந்துருது. இவர் மூலிகையை வைத்து அவர் உழைத்து அதிலே தங்கம் தயார் பண்றார். தங்கம் தயார் பண்ணி எடை போட்டு அதை போய் வித்துட்டு வர சொல்லுவார். நாளைக்கு வித்துட்டு வந்தாங்கன்னா அந்த பணத்தை எண்ணி பார்க்க மாட்டார். சபையை கட்டிட்டு இருப்பார். 10-20 பேர் வேலை செய்வாங்க. சாயந்தரம் போவார். எவ்வளவு கூலி கொடுக்கணும் எல்லாரும் நிற்பாங்க. அவர் எடுத்து அவர் பாட்டு கொடுப்பாரு. அவர்கள் என்ன வேலை செய்தார்களோ அந்த வேலைக்கு தகுந்த பணம் தான் அங்க இருக்கும். அதுக்கு மேல பணம் இருக்காதங்க. என்ன வேலை அவர்கள் செய்தார்கள், அவர்களுக்கு என்ன கூலியோ அன்றைக்கு அந்த பணம் போய் நிற்கும். மடியை பார்த்தீங்கன்னா ஒண்ணு இருக்காது. தேவைக்கு மட்டும்தான். நாளைக்கு வேணும்னு சேர்த்து வைக்கிறதோ பீரோவில் வைக்கிறதோ இல்ல போட்டு மறைச்சு வைக்கிற வேலையெல்லாம் கிடையாது. இது போலதான் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தி மூலிகை வைத்து அந்த மூலிகை புடம் போட்டு தங்கம் செய்து சத்திய ஞான சபையை கட்டார். நிறைய பேர் எல்லாரும் வசூல் பண்ணாங்க நினைச்சிருப்பாங்க. வரலாறு கிடையாது. கடைசியில சபையை கட்டி சென்ட்ரல்ல நீங்க பாத்தீங்கன்னா சபைக்குள்ள அண்டர் கிரவுண்ட்லாம் இருக்கும். நம்ம தலையினுடைய பாகம் எப்படி இருக்குதுன்றதெல்லாம் கீழே உள்ள இருக்கும். சென்ட்ரல் அதுக்கு பேரு ஞான சிங்காதன பீடம்னு பேரு. சென்ட்ரல் ஜோதி பாத்தீங்கல்ல, அது ஒரு பீடம். அந்த பீடத்துக்கு மேலதான் விளக்கு வச்சிருப்பாரு. அதுக்கு என்ன பேர் தெரியுமா? ஞான சிங்காதன பீடம்னு பேரு. அந்த ஞான சிங்காதன பீடம் என்பதுதான் நம்ம நெத்தி மாதிரி உள்ளது. அந்த ஆன்மாவை தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய பீடம் ஒளி அதுக்கு மேலதான் இருக்கு. ஆன்மா ஆன்மான்னு சொல்றோம். தலையை நீங்க மண்டை ஓட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியாது, மூளை மட்டும்தான் தெரியும். அந்த மூளைக்கு மேல மின்காந்த அலைகளாக மனம், இந்திரியம், இந்திரியல்ல கரணங்கள் என்று சொல்லக்கூடிய மத்தியில் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இயக்கமாக இருக்கிறது. அந்த இயக்கத்தின் மத்தியில் ஒரு மேடை மாதிரி இருக்கும். அது தாங்கிறதுக்கு
அது கண்ணுக்கே தெரியாது. அந்த இடத்துலதான் அந்த ஒளி இருக்குது. இப்போ எல்லா உடம்புலையும் அந்த ஒளி இருக்கக்கூடிய இடத்திற்கு பேருதான் ஞான சிங்காதன பீடம். அந்த ஞான சிங்காதன பீடத்தில் தான் ஆன்மா எரிந்து கொண்டிருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுக்காக என்ன பண்ணாருங்க, அதற்கு இயற்கை விளக்குன்னு பேர் வச்சார். மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அங்கே கடவுள் ஒளியாக இருக்கிறார். எப்படி ஒளியாக இருக்கிறார்? இயக்கமாக இருக்கிறார். அந்த இயக்கமாக இருக்கக்கூடிய கடவுளுக்கு பேரு அகம்னு பேர் வச்சார். அகம் என்பது ஆன்மா, அகப்புறம் என்பது ஜீவன், புறம் என்பது கரணங்கள், புறப்புறம் என்பது இந்திரியங்கள். இந்த 4 பகுதிகளாக இந்த உடம்பு செயல்பட்டு ஆன்மா என்பது அந்த ஞான சிங்காதன பீடம் என்ற தலைபாகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் வள்ளலார் சத்திய ஞான சபையாக வைத்தார். அதை சுற்றி 7 திரைகளாக மறைக்கப்பட்டிருக்கிறது. அது நாம் செய்யக்கூடிய செயலினுடைய அஞ்ஞானம், அறியாமை என்னும் திரைகள். அந்த திரைகள் தான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அந்த ஆன்மாவை சுற்றி திரைகளாக மறைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த திரைகளை ஒடுக்கத்தின் வாயிலாக யார் நீக்குகின்றார்களோ அவர்களுக்குத்தான் அந்த ஜோதி தெரியும். அப்ப அந்த ஜோதியை தெரிந்து கொள்வதற்கு தான் வள்ளலார் ஒழுக்கம்னு பேரை வச்சார். இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். அந்த 4 ஒழுக்கங்களை யார் கடைபிடித்து பூரணம் பெறுகிறார்களோ அவர்கள் மரணத்தை வெல்ல முடியுண்டான். வெரி சிம்பிள். இதை எங்க இருந்து சொல்றாரு? சித்தி விளாக திருமாலைகள் இருந்து சொல்றாரு. இந்த இடம் தான் இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் சித்தி விளாக திருமாலை என்று சொல்லக்கூடிய இடம். இங்கதான் வள்ளலாரை தேடி இறைவன் வந்த இடங்க. மற்றவர்களெல்லாம் இறைவனை தேடி சென்றார்கள். ஆனால் இறைவன் வள்ளலாரை தேடி வந்தார். வள்ளலார் தேடி ஆட்கொண்ட இடம்தான் இந்த சித்திவளாக திருமாளிகை. வள்ளலார் சொல்லுவார், பாதி இரவில் எழுந்தருளி பாவியனை எழுப்பி அருஜோதி அடித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய், நீதினிடம் செய் பேரின்ப நிதி யான் பெற்ற நெடும்பேற்றை ஓத முடியாது என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. இந்த உண்மையை எனக்கு உணர்த்திய இறைவா, எனக்கு அளித்தது போல, எனக்கு காட்டியது போல இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் நீ காட்ட வேண்டும் என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே என்று இறைவனிடத்திலே விண்ணப்பம் செய்கிறார். அதைவிட வள்ளலார் எப்படி இறைவன் இங்க வந்தார் சொல்றார் பாருங்க. என்ன பட்டது? வானிருக்கும் பிரம்மர்களும் நாரணரும் பிறவும் மாதவம் பன்னாட் புரிந்து மணிமாட நடுவே தேனிருக்கும் மலரணை மேல் பழிக்கரையனூடே திருவடி சேர்த்து அருள்கை என செப்பி வருந்திடவும் யாராரா? பிரம்மா, விஷ்ணு, சங்கரன், மகேஸ்வரன், சதாசிவன் என்று சொல்லக்கூடிய 5 கர்த்தாக்களும் இன்னும் அருளாளர்கள் எல்லாம் இறைவன் வருவார் 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 என்று வருவதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்கி, எப்படியா? பஞ்சு போன்ற மெத்தையை வைத்து தேனிருக்கும் மலரணை மேல், தேன் போய் எப்படிப்பட்ட இதழில் உட்கார்ந்த பூல, அந்த பூ இதழ் போல இறைவன் வருவதனுடைய கால் வலிக்க கூடாது என்பதற்காக எல்லாம் நிரப்பி வச்சு வருவார் வருவார் என்று காத்து கிடக்கிறார்களாம். யாரே? வானிருக்கும் பிரம்மர்களும் நாரணரும் பிறரும் மாதவம் பன்னாட் புரிந்து மணிமாட நடுவே வருந்திடவும், இங்க நான் இருக்கும் குடிசையிலே வழிந்து நுழைந்து, வள்ளலார் வாழ்ந்திருந்த இடம் குடிசை.
குடிசையிலே வழிந்து நுழைந்தது என் ஊனிருக்கும் குடிசையிலும் உள்ளு நுழைந்தனையே. நீ குடிசைக்குள்ளதான் வந்துட்ட, ஆனால் என்னுடைய இந்த உடம்பு ஊன் என்ன உடம்பு இருக்கிறதே, இந்த உடம்புக்குள்ள வந்து புகுந்தா இறைவா. உன்னுடைய பெருமையை நான் எப்படி சொல்வேன், உன்னுடைய புகழை நான் எப்படி போற்றுவேன், இந்த உலக மக்கள் எப்படி தெரிந்து கொள்வார்கள், அவர்களுக்கெல்லாம் நான் பறைசாற்ற வேண்டுமே என்று பயங்கர ஸ்பீடு. சித்திவளாக திருமாளிகளை தான் இந்த நூலை எழுதுறார். 6 திருமுறைகளையும் சித்திவளாக திருமாலைகளை எழுதுறார். முதல் கருங்குழியிலிருந்து எழுதிய நூல்கள் எல்லாம் புத்தகமாக வெளியிட்டு வெளியே அனுப்பிட்டார். இறைவன் வந்து ஆட்கொள்றாரு, ஊர் மக்களுக்கெல்லாம் உலகத்தில் இருக்கலாம் சொல்றாரு. அதற்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய கொடியை கட்டுகிறார், அந்த கொடியினுடைய விளக்கத்தை சொல்லுகிறார். அது ஆன்மாவில் இருக்கக்கூடிய கொடி. ஆமா, ஆன்மாவினுடைய தன்மைக்கு தகுந்தார் போல 2 வண்ணங்களாக இருக்கிறது. அது வெள்ளை வர்ணம், மஞ்சள் வர்ணம் என்று சொல்லி அந்த ஆன்மாவில் இருக்க மறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திரைகளுடைய விளக்கம் எல்லாம் சொல்லி பேர் உபதேசம் என்ற ஒரு உபதேசத்தை இந்த கொடியை கட்டி இங்கே பறைசாற்றுகிறார். அதற்கு பிறகுதான் மக்களிடமிருந்து இறைவனோடு இரண்டர கலந்து சித்தி என்றும் மரணமில்லாத பெருவாழ்வு என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றலை பெற்ற இடம்தான் இந்த சித்தி விளாக திருமாளிகை. இந்த சித்த விளக திருமாளிகையில் அவர் இறைவனோடு கலந்த இடம்தான். அந்த இடத்தை வருஷத்திற்கு ஒரு முறை திறக்கிறார்கள். தைப்பூசம் முடிந்து மறுநாள் விடுமுறை போல 2வது நாள் இந்த திருவரை தரிசனத்தை இங்கே திறக்கிறார்கள். நாளை 12 மணிக்கு மேல் இங்கே அந்த வள்ளலார் சித்தி பெற்ற இறைவனும் வள்ளலாரும் கலந்த இடத்தை திறந்து காட்டுகின்ற நாளாக நாளைக்கு உங்களுக்கு காட்சி தரப்போகிறது. அங்கே நீங்களெல்லாம் பார்த்தீர்களானால் அது வெறு வீடாகத்தான் இருக்கும், உள்ளே ஒன்றுமில்லை. இறைவனும் அவரும் சேர்ந்த இடம். அந்த இடத்தை, அந்த காலியான இடத்தை நாளைக்கு ஜன்னல் வழியாக திறந்து காட்டுவார்கள். நீங்களெல்லாம் அதை பார்ப்பீர்கள். அங்கேதான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து இறைவனை தன்னுடன் கலந்து அவர் வேறு தான் வேறு என்ற பேதம் இல்லாமல் 2 உருவமும் ஒரே உருவமாக மாறிய இடம். அததான் வள்ளல் பெருமான் சித்தி பெற்ற இடம் என்று சொல்லுகிறார். அதை எல்லோரும் நாளைக்கு பார்த்து கண்டு களித்து உங்களுடைய வாழ்க்கையை வள்ளலார் சொன்ன வழியிலே அருட்பெருஞ்சோதி என்னும் அந்த மாபெரும் சக்தி வாய்ந்த உண்மை கடவுளை ஒவ்வொருவரும் தன் வீட்டிலே ஒளியாக வைத்து தீபமாக வைத்து வழிபாடு செய்து வாருங்கள். உங்களால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு உபகாரமாக ஜீவகாருண்யம் என்ற அடிப்படையிலே முடிந்த அளவிற்கு உபகாரம் செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை என்றும் எந்த காலத்திலும் குறைவில்லாமல் நிறைந்த வாழ்க்கையாக வாழ்வதற்குண்டான நோயற்ற வாழ்க்கை, குறைவற்ற செல்வம் என்ற அளவு சொல்லக்கூடிய அத்தனை பேறுகளையும் கொடுத்து எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உங்களை எல்லாம் வாழ வைப்பார் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கெல்லாம் சாப்பாடு நேரம் நெருங்கிவிட்டது. ஆதலால் இனிமேல் உணவருந்தி இரவலெல்லாம் நீங்கள் மற்றவரிடத்திலே பழகி பேசி நாளைக்கு திருவரை தரிசனத்தை கண்டு களிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த தருமபுரி சன்மார்க்க சங்க அறக்கட்டளையின் சார்பாக அவர்களுக்கும் வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சொல்லலாம். வள்ளல் பெருமான் இறுதியிலே இறைவன் வந்து இந்த அமருகின்ற நேரத்திலே மக்களுக்கு அவர் வெளிப்படுத்துகின்ற ஒரு பாடல் வள்ளலார் அவர்கள் இங்கே இறுதியிலே பதிவு செய்கிறார். என் சாமி எனது துறை என்னுயிர் நாயகனார்
இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். பின்சாரும் 2.5 நாழிகைக்குள்ளே எனது பேருடம்பில் கலந்து உலத்தே பிரியாமல் இருப்பார். தன் சாதி உடைய பெரிய தவத்தாரே நான் தான் சாற்றுகின்றேன் அறிந்ததிது சத்தியம் சத்தியம் சத்தியமே மின்சாரும் இடமளவாய் என் மொழி வெளியாகும் 2.5 நாழிகை கடந்து போதே என்று சொல்லி 1 மணி நேரத்திலே இறைவன் வந்து என்னை ஆட்கொள்ளப் போகிறான், நானும் அவரும் ஒன்றோடு ஒன்று கலக்கப் போகிறோம், பார்த்து அவநம்பிக்கை அடையாதீர்கள் என்று சொல்லி இறுதியிலே இந்த பாட்டை இறைவன் வருவதாக சொல்லி அந்த பாடலை பதிவு செய்து இந்த கதவை வெளியிலே தாளிட்டு சொல்லி உள்ளே சென்று விடுகிறார். எல்லோரும் நாளைக்கு பாருங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.